Vivo அவங்களோட X சீரியஸில் X80 ஃபோன் லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் X80யோட கேமரா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். Vivo இந்த ஃபோனை லான்ச் பண்ணும்போதே கேமராக்கு அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராலேயும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தவரை 50+12+12 ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்குறாங்க. பிரைமரி சென்சர் 50 மெகா பிக்சல் சோனி IMX 866 RGB W சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக RGB உங்கள் எல்லாருக்குமே தெரியும். W அப்படிங்கிறது ஒயிட்டை டினோட் பண்ணும். ஒயிட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த சென்சார்னால இன்னுமே அதிகமான லைட்ஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக V1+ டெடிகேட்டட் இமேஜிங் சிப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நார்மலாக லோ லைட் கண்டிஷன்ஸில் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுக்கும்போது இந்த V1+ சிப் பெட்டரான அவுட்புட் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரைமரி சென்சர் 50 மெகா பிக்சல் வச்சு எடுக்கிற இமேஜஸ் ஷார்ப்பாக வைப்ரண்ட்டாக இருந்தது. கலர் ரீப்ரொடக்ஷன் அண்ட் இமேஜோட கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்குது. பிரைமரி சென்சரில் எடுக்கிற இமேஜஸ் எல்லாமே கலர் பூஸ்ட் ஆகி தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கலர் டோன்ஸ் பூஸ்ட் ஆகி இருக்கிறது பிடிக்கும். இன்கேஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த கலர் டோன்ஸ் அதிகமாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டட் ஜெய்ஸ் நேச்சுரல் கலர் 2.0 அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை எனேபிள் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு நேச்சுரல் கலர்ஸ் இதால் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இன்டோரில் எடுக்கிற ஷாட்ஸில் டைனமிக் ரேஞ்ச் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இன்டோரில் கூட உங்களால் நல்ல ஷார்ப்பான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் லோ லைட் சொல்லும்போது இந்த X80யோட பெர்ஃபார்மன்ஸ் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. லோ லைட்டில் கூட கலர்ஸ் நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இமேஜஸோட குவாலிட்டி டைனமிக் ரேஞ்சோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. என்னதான் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுத்தாலுமே இமேஜஸ் நல்ல ஷார்ப்பாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரெயின்ஸ் எந்த ஒரு இடத்துலையுமே தெரியலை. கிரெயின்ஸே இல்லாமல் உங்களுக்கு இந்த கேமரா மூலமாக எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டடாக நைட் மோட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நைட் மோடில் எடுக்கும்போது இன்னுமே பிரைட்டான இமேஜஸ் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சினிமேட்டிக் மோட் கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக் மோடில் நீங்கள் எடுக்கும்போது உங்களோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ நார்மலாக 16:9 இல்லை 18:9 இருக்காது. மூவிஸில் யூஸ் பண்ணுற அந்த 2.39:1 அப்படிங்கிற சினிமாஸ்கோப் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் உங்களால் ஃபோட்டோஸ் ஆஸ் வெல் அஸ் வீடியோஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். சினிமேட்டிக் மோடில் எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அடிஷ்னலாக ஃபோட்டோஸில் ப்ளூ ட்ரெயில் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணும்போது ப்ளூ கலரில் சிங்கிள் ஃப்ளேர் உங்கள் ஃப்ரேமில் ப்ரொடியூஸ் ஆகும். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செகண்ட் சென்சார் 12 மெகா பிக்சலுக்கான சோனி IMX633 அல்ட்ரா வைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிரைமரி சென்சார் அளவுக்கு கலர் ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த 12 மெகா பிக்சல் மூலமாக உங்களால் இமேஜஸ் நல்லா ஷார்ப்பாக கேப்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோஸ்னு சொல்லும்போது X80ல் மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். வீடியோட குவாலிட்டி, டைனமிக் ரேஞ்ச் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அடிஷ்னலாக எங்கள் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கிறதுனால வீடியோஸ் இன்னுமே ஸ்டேபிளாக எடுக்க முடியும். லோ லைட்டில் கூட வீடியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மூவிங்கில் கூட நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது ஸ்டேபிளான வீடியோஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். ஃபோட்டோஸ் மாதிரியே வீடியோஸுக்கும் இங்கே நைட் மோட் ஆப்ஷன் இருக்குது. நைட் மோடில் எடுக்கும்போது வீடியோஸ் இன்னுமே பிரைட்டாக உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சினிமேட்டிக் மோடில் கூட உங்களால் வீடியோஸ் எடுத்துக்க முடியும். சினிமேட்டிக் மோடில் நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அண்ட் இதோட வீடியோ குவாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாகவே X80யோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமரா ரிலேட்டடாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட டிமாண்ட் கேமராஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேமரா சென்ட்ரிக் ஃபோன் தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.